ஐயோ பால் எல்லாம் பொங்கிடுச்சே. ஏண்டி அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பால் எல்லாம் பொங்கி வீணா போச்சு. இங்க நின்று வேடிக்கை பாத்துட்டு இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். பணக்காரிங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சு என்ன? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வர மாப்பிள்ள வாங்க. சம்பந்தி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ் ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பாக்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு வச்சுட்டு மறந்துடாதீங்க, அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. எங்கிருச்சா அக்கா எங்க காலையில இருந்து காணோம்? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி தலைவாரி எடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீவிட சொல்லு போ. ஏய் நீ இருமா, அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன். அத்தனை பாலும் பொங்கி வெளியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு கலை வழி அதை இறக்கி வைக்கல. அவள அப்படி செஞ்சா அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கா. இவ வாயில பிரஷ் வச்சுன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏன் இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன பறந்தா போயிடுவா? பணக்காரச்சிங்கிற தெனா விட்டு ஊமையாச்சு. ஐயோ பாவம் நினைச்சேன். அவ்வளவு திமிர் பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்படாத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி அந்த துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்ப. இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். எனது மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த படத்துல உட்காந்துட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க. இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். பாருக்கா. ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவைச்சு போட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா எல்லா துணியும் துவைச்சு போட போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும். இல்ல பின்னி போடுவேன். பின்னி புரியுதா? பாக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நீ அந்த வேலையெல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலை எடுத்தா? கொண்டாங்க குடு. அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய. போடு போடு போடு. எந்திரி எந்திரி எந்திரி. எவடி உன்னை துணி துவைக்க சொன்னது? என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடைஞ்சிடும். அவ துணி அவ துவைக்காம வேற யாரும் துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சுட்டு நாங்க செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. உங்க மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி. ஓஹோ, கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாளு துவைச்சு போடுங்க. என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான். இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருக்க எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்காந்து திங்கறல்ல அந்த திமிரு. இந்த கை நீட்டுறவெல்லாம் என்கிட்ட இருக்காது. சும்மாரா. அவன் தான் சின்ன பையன், அவங்கிட்ட போய் சரிசமா வச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்ம தனி குடிச்ச போசுறதுக்கு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்து பேசிட்டு இருக்க. என்ன அது தனி குடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடக்கூடாது. குடும்பத்தை உடைச்சிருவாளுங்களே. நல்லா கேளுங்க நாயத்தை. அது ஒண்ணும் இல்லப்பா,
நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பொண்ணை துணிந்து வைக்க சொன்னா, அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ நான் எடுத்து படிச்சிருக்கிறோம், 4 காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லம்மா, குடும்பம். ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய், என்னடா இது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கேட்க போட்டு மாற போடா பாடி. அவளை 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியாரிச்சு. ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யார் உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போங்கிற. ஆமா, இப்ப மட்டும் போம்ப 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம். அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா. போயிடு. மடி, இந்த பாரு, இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ. இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பா கிட்டயா? கேட்டா கொடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வயிறு முக்கத்தி கேட்டியே, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா? ஏமா, நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயேம்மா. எங்க, எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன், 10க்கு உங்க அப்பன் தொல்லை வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது, கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு தான். என்ன பொறுப்பு இல்லையா? உங்க அப்பா வந்துட்டார், படத்தை போட்டு. என்னம்மா, ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா, பஸ்ஸுக்கு நேரமாகல. புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணு பேசிட்டு இருக்கிறியா? ஆமா, இது புறப்பட்டு. இருமா, நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம். ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க, குண்டு குண்டு வச்சுட்டாங்களா? குண்டு வைக்கிறாங்க, வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அண்ணுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, இப்படி இது சதீஷ்க்கு, இது அம்மு குட்டிக்கு. இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிக்கா? இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயா. இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கு கிரிஜாக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு போடவ, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு போடவியா? அதை போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா, நீ எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க. கொஞ்சம் விட்ட ரொம்ப தயாராங்களே. என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரிங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாளாகாதவரு. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியாச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னு கேட்டியாடி? இப்ப என் வருமானத்துக்கே வேட்டு வச்சிட்டியாடி? அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது.
நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். அது இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையா கட்டினதில்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா குட்ட குட்ட குளிஞ்சின்னு இருந்தா குட்டின்டே தான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா, இவ இதுக்கு இங்க வரா? நாம என்ன பேசுறோம்னு ஒட்டுக்காக வந்திருப்பா. ஏய், இங்க வா. என்ன ஒட்டு கேட்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காட்சிங்கிற திமிர. என்ன கைவ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல கண்ணீர் வடிக்கிற? ஊமை ஊற கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டர்? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி இருக்காளா? அக்கா, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்ச இல்லக்கா. தயவு செஞ்சு என்ன ஒதுக்கிடாதீங்க. என்னையும் உங்கள ஒருத்தையா ஏத்துக்குங்க. அழாத. ஜோசியத்தை பத்தி உனக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உனக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீ எங்கேயோ போறீ. நமக்கு பேரன் பிறக்க போறா. இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. கால வேலையில தவறாரு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் விடு. அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போது போன்லயே 20 லட்சம் இருப்பாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியம் பேசுறேன்னு நினைக்கிறேன். அல்ல சம்பந்தி. ஹலோ, யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது, சம்பந்தி சேர்த்து விட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து விட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாரு கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து விட்டாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது, பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு சேர்த்து விட்டாரா? பாவி மனுஷா, பஞ்சுல பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே, கேட்டியா? மொத்த பணத்தை பஞ்சுல போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ, நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு சைண்டி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா? இல்லையா? ஓ, அவர் யாருன்னு நினைச்சேன்? என் சம்பந்தி. அவர் அனாத போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த புடி போய் ஆக வேண்டியது கவனி. சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான்.
எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ என் ராஜா உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா அடே, பெரிய பெரிய பணக்காரனுங்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன கட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு. அடியே இங்கதாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற கதவு யார தட்டுறாங்க? கதவா? யாராது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களும் இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரியுமே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும், மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியத்துக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு உடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா போலாம் போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சேட்டி கூப்பிடுறேன். அந்த சரி எங்க விட்டு கிளம்புறேன். ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போய் வர்ற. வந்துரு. ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். மடி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா? போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. இன்னும் நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுதுல்ல, இதை வந்துட்டோமா? நீ உடம்ப பாத்துக்கம்மா. பாத்துக்கங்க ஐயா. வரேம்மா, வரேன். ஏறிடி.